இப்போ நான் தான் பொதுச் செயலாளர் அப்படின்னு சொல்லிட்டு சசிகலா அவர்கள் போட்ட ஒரு கேஸ் இன்னும் பெண்டிங்கில் இருக்குது. அதோட பின்னணி என்ன சார்? சார் அதெல்லாம் முடியாது சார். பொதுக்குழு தான் சார் தீர்மானம். என்ன வேணும் ஸ்கூலுக்கு எல்லாமே இங்கிருக்கு. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. ஜெயலலிதா அம்மா உள்ள இருந்தப்ப 2015 நான் போனப்ப எல்லாம் வந்து 25 மந்திரியும் 30 மந்திரியும் 2 நாளாக அங்கேயே கிடந்தாங்க. அப்போ பரம்பரா அக்ரகாரம் சொல்லியே. ஸோ அது மாதிரி இவங்க இருந்தாங்களா? இப்போ இவர் இந்த அம்மா போனப்போ இருந்தாங்களா? அது மாதிரி இல்லையே. எடப்பாடியார் வந்து அந்த அம்மா வீட்டில் போய் பார்த்துட்டு என்ன பண்ணும் உங்களுக்கு, என்னால் நான் வந்து சிஎம்மாக வந்தெல்லாம் பார்க்க முடியாது, பார்த்தா மக்கள் தப்பாக எடுத்துப்பாங்க, அதில் உங்களுக்கு நீங்கள் தான் எனக்கு இது வர காரணமானவங்க, என்ன பண்ணணும் சொல்லுங்க சொல்லிட்டு அவங்க நெகோஷியேட் பண்ணி பேசியிருந்தாங்கன்னா அவர் மேலே இவ்வளோ பெரிய பழி வந்திருக்கு. எடப்பாடி சிஎம்ஏ ஒர்க் பண்ணார், தொப்பிச்சு நிறுத்துட்டாங்க தெரியுமா? கேள்விப்பட்டீங்களா? தொப்பிச்சு ஒர்க் பண்ணார். ஆமாம், இபிஎஸ் அவர்களும் டிடிவி தினகரன் அவங்களுக்கு வேலை செஞ்சாங்க. ஆமாம். எலெக்ஷன் கமிஷன் நினச்சா ரெட்டையில முடக்கலாம். எப்போனா 32 பேர் 2/3 இவங்களுக்கு வந்திருந்தா அது நடந்திருக்கலாம். அதுக்கப்புறம் கட்சியை இவங்க கிளைம் பண்ணிக்கலாம். இப்போ பொதுக்குழு தான் இப்போ பிரச்சனை. இவங்க இப்போ சேர்க்கலைன்னா அடுத்து 1500 பேர்கிட்ட சேர்ந்துட்டாங்கன்னு சொல்கிறாங்க. இவங்க தனியாக பொதுக்குழு நடத்தலாம். தாமரை டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் வழக்கறிஞர் புகழேந்தி அவர்கள். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். 2016 செல்வி ஜெயலலிதா அவர்கள் இறந்ததுக்கப்புறம் அதிமுகவில் என்ன நடந்தது சார்? ஒரு ஃபேமஸான மீம் ஒன்று பார்த்தேன் அந்த காலகட்டத்தில் 2017-18. இன்னைக்கு காலையில் எந்திரிச்சு பார்த்தோன்னே யார் முதலமைச்சரே தெரியாத ஒரு சூழல் இருக்குது தமிழ்நாட்டில் வந்து அப்படின்னு ஒரு மீம் பார்த்தேன். அன்னைக்கு என்ன ஆச்சு சார்? அம்மா இறந்ததாக அனௌன்ஸ் பண்ண அன்னைக்கு ஒன்று கவர்மெண்ட் டேக் ஓவர் பண்ணும். அப்போ இமீடியட்டாக கவர்மெண்ட் மார்க்கில் அது பழைய மினிஸ்டர்ஸ் எல்லாருமே பதவி ஏற்றாங்க. அப்போ வந்து எப்போவுமே ஜெயலலிதா அம்மா இருந்த கேஸில் போனப்பையும் சரி, 3 தொகுதியில் இது பண்ணி டிஸ்குவாலிஃபை பண்ணப்பையும் சரி, ஓபி தான் முதலமைச்சராக இருந்தார், அவரை பதவி வைக்க வச்சாங்க. அவ்வளோதானே தவிர மற்றபடி அப்பப்போ முதலமைச்சர்லாம் மாறல. இல்லை, அது ஒரு மீம் சொல்கிறேன். அது மாதிரி மாறல. முதலமைச்சர் வாரம் மாற்ற முடியுமா? இல்லை, அந்த நிலைமையில மாற்றினாங்க, அவ்வளோதான். ஸோ இப்போ ஓபிஎஸ் அவர்களை முதலமைச்சராக நியமனம் செஞ்சாங்க. அதன் பிறகு யார் அவங்கள பதவி விலக சொன்னாங்க, தர்ம யுத்தம், இதெல்லாம் பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்கள் சார். அதாவது ஜெயலலிதா அம்மா இருக்கிறாங்க. இறந்த உடனே இது என்ன விஷயம்னா, இங்கே எல்லாத்துக்கும் நான் சொல்லியிருக்கேன் இதுக்கு முன்னாடி பல பேட்டியில், ஜெயலலிதா அம்மாவோட கேண்டிடேட் செலக்ட் பண்ணது எல்லாமே மேக்சிமம் திருமதி சசிகலா அம்மையார் தான். 2001 வரலும் சசிகலா அம்மையார் டிடிவியும் பண்ணாங்க. 2003-4 அவர் அனுப்பிட்டாங்க. ஏதோ சம்திங் ராங், அம்மா வீட்டை விட்டு அனுப்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறமும் சசிகலா அம்மையார் அவங்க குடும்பத்தார் தான் முடிவு பண்ணாங்க. அதனால் அந்த அம்மா இறந்த உடனே கரிஸ்மேட்டிக் லீடர் பார்ட்டியோடைய ஃபேஸ் வேல்யூ போயிடுச்சு. அப்போ இந்த அம்மா வந்து பொதுமக்களை ஏற்றுக்கல. தெரியும் உங்களுக்கு, போஸ்டில் சாணி அடித்தாங்க. சசிகலா அம்மா முதலமைச்சர் ஏற்றுப்பாங்களா? அதாவது தொண்டை ஏற்றுக்கல, தலைவர் ஏற்றனே பதவியில் அனுபவிச்சுட்ருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச எல்லா தலைவரும் அவங்க காலில் விழு. எப்படி ஜெயலலிதா அம்மா காலில் விட இவங்க காலில் விழுவாங்க எல்லாருமே. அது கல்ச்சர் அவங்களுக்கு. அப்படி இருந்தவங்க தலைவர்களுக்கு ஏற்றுட்டாங்க, மந்திரிங்க ஏற்றுக்கிட்டாங்க, தொண்டை ஏற்றுக்கல. அதே மாதிரி அவங்க இன்னொன்று அவங்க கைட் பண்ண சில அவங்க குடும்பத்தார் என்ன பண்ணிட்டாங்க, நீ கேஷுவலாக ஐயோ அம்மா இறந்துட்டாங்க இனிமேல் யார் பார்த்துக்கிறது, அதே கெட்டப்பில் இருந்து பண்ணியிருந்தாங்கன்னா நிச்சயமாக தொண்டை கொஞ்சம் ஏற்றிருப்பான். ஆனால் இந்த மேக்கப் பண்ணிட்டு அதே கார் வச்சுட்டு அதே மாதிரி டோப்பா மாதிரி முடி வச்சு இது மாதிரிலாம் பண்ணது வந்து, அதே மாதிரி சட்டை ஜெயலலிதா அம்மா மாதிரி போட்டது, இதெல்லாம் வந்து ஒரு காமெடியாக இருந்துச்சு. கோவம் வந்துச்சு, மக்களுக்கும் கோவம் வந்துச்சு, தொண்டர்களுக்கும் கோவம் வந்துச்சு. சாணி அடித்தான், அசிங்கப்படுத்தினான். அந்த டைமில் தான் இவங்க முதலமைச்சராக ட்ரை பண்ணுறாங்க. யாரை? சசிகலா அம்மா முதலமைச்சர் ஆகிறதுக்கெல்லாம் குழு தலைவராக தேர்ந்தெடுத்துட்டாங்க. எடுத்துட்டு இருந்தப்போ தான் கவர்னர் டிலே ஆயிடுச்சு. அப்பயும் இதே மாதிரி இன்சார்ஜ் கவர்னர் தானே, மகாராஷ்டிரா கவர்னர் தான் இன்சார்ஜ் இருந்தார். டிலே பண்ணால் அடுத்த 4ஆவது நாள் வெட்டிக்கிட்டு வந்துச்சு 4 வருஷம் தண்டனை. ஸோ 4 வருஷம் தண்டனை சுச்சுவேஷனில் அந்த அம்மா ஒரு நாள் டைம் கேட்டு எம்எல்ஏஸ்லாம் இதில் வச்சுருந்தாங்க, ஓத்தூரில் வச்சுருந்தாங்க. ஓபிஎஸ் அவங்க முதலமைச்சர் ஆனாங்கல்ல, ஓபிஎஸ் அன்னைக்கே ஆயிட்டாரு. அம்மா இறந்த அன்னைக்கு ஆனார், அதுக்கப்புறம் மாறலையே. ஓபிஎஸ் எதனால சார் பதவி விலக சொல்லிட்டாங்க? இந்த அம்மா முதலமைச்சர் ஆகணுன்னு அவர் உடனே அவர் பதவி விலகி கொடுத்துட்டு இது பண்ணல, கொஞ்சம் டிலே பண்ணார் அவர். அதில் அவங்க மேலே கோவம் வந்துச்சு அவங்களுக்கு.
ஓபிஎஸோட நிறைய நெகட்டிவ்ஸ் அவங்ககிட்ட இருக்கும். அடிமை மாதிரி இருந்தாங்க சார் எல்லாருமே. நிச்சயமா அதனால் இருக்கும். அப்போ அவரை வந்து ஓரளவுக்கு இந்த நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 98 ஓபிஎஸ் வந்து டிடிவி அவர்கள் வந்து எம்பியாக இருந்தப்ப அங்கே என்ன நடந்துச்சு அந்த ஊர்காரங்களுக்கு எனக்கு சொல்லுவாங்க எப்படி அவர் உள்ளே வந்தார். ஆக்சுவலாக டிடிவி எனக்கு ரொம்ப க்ளோஸ் வந்து அவங்க தம்பி ஓஆர் தான், ஓ ராஜா தான். அவர் ஆக்டிவ் அவர். ஆனால் இவர் அதில் பைபாஸ் பண்ணி நான் அந்த வீட்டுக்கெல்லாம் போயிருக்கேன். ஆடிப்படி இடைத்தேர்தலப்பெல்லாம் நாங்கள் வேலை செய்யும்போது 2001 போயிருக்கிறேன். ஸோ சில விஷயங்களுக்காக ஓபி க்ளோஸ் ஆகிறார். அந்த விசுவாசத்துக்காக தான் அவர் சிஎம் ஆக்குறாங்க. அந்த 3 தொகுதியில் கண்டெஸ்ட் பண்ணிட்டு அம்மா ஜெயலலிதா அம்மா நிற்கக்கூடாது சொன்னாங்கல்ல அப்போ. ஸோ அவ்வளோ சாதாரண, அதாவது இன்னொரு விஷயம் என்னென்னா 1989 சேவல் ஜானகி அம்மா இருந்த பீரியட் இருந்தப்ப ஜெயலலிதா அம்மா பொடி நாயக்கணும் நிற்கிறாங்க. அப்போ எழுத்து நிற்க வைக்கிறாங்க யாரை? வெண்ணிலாடு நிர்மலாவை. அப்புறம் எம்ஜிஆர்கிட்ட நடித்தவங்க. அந்த அம்மாவுக்கு சீஃப் ஏஜென்ட்டு ஓ பன்னீர்செல்வம் தான் ஜானியில். அப்படிப்பட்ட ஆளை சிஎம் ஆக்குறாங்க. அதுவே அம்மாவுக்கு கடைசி நேரத்தில் தெரிஞ்சு கோவப்பட்டாங்க, ஏன் என்கிட்ட சொல்லு, அந்தளவுக்கு கவனிக்காமல் விட்டாங்க. ஸோ இவங்க அவ்வளோ சப்போர்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அவர் வந்து விசுவாசம் இதில் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிட்டார். அந்த மாதிரி கட்டு பேர் இல்லாமல் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டார். நடிக்கிறாங்க. இவங்க நடிப்பு தானே எல்லாருமே. இவங்க எல்லாருமே நடிப்பு தான். ஜெயலலிதா மாதிரி நடித்தாங்க, இவங்ககிட்ட நடித்தாங்க. நடித்ததுக்கப்புறம் முடிச்சிட்டாங்க கேரக்டர் முடிச்சிட்டாங்கல்ல. அதனால் இவர் நம்பிக்கைக்கு இல்லாமல் போயிட்டார். அதனால் இவருக்கு அடுத்த சான்ஸ் இல்லைன்னு தெரிஞ்ச உடனே ரிசைன் பண்ண சொல்லிட்டாங்க கூப்பிட்டு. இன்னொன்று அவர் வந்து மந்திரி சிஎம் மாதிரிலாம் அவங்க ஃபேமிலியில் இது பண்ண மாட்டாங்க, தெரியுமா உங்களுக்கு? கேள்விப்பட்டிருக்கீங்களா? முதலமைச்சர் அந்த வீட்டுக்குள்ளே போயிட்டா சிஎம்மாக இருக்க மாட்டார். அவங்க ஜெயலலிதா அம்மா வீட்டுக்குள்ளே போயிட்டாங்க வச்சுக்கோங்க. ஆஃப்டர் டெத் ஆஃப் அம்மா உள்ளே போனால் அவருடைய இதே வந்து வேறு மாதிரி இருக்கும். சிஎம்னா நம்ம இருந்து அதெல்லாம் அங்கே இல்லை, வேறு மாதிரி. ஸோ அதெல்லாம் பார்த்து வெறுத்து போய் கூட ரிசைன் பண்ணிருக்கலாம். இனிமேல் இங்கேருந்து நமக்கு சரி வராது, எப்படி எம்எல்ஏஸ்லாம் அவங்க கூட இருக்காங்க, அசிங்கப்பட்டு போகக்கூடாதுன்றதுக்காக எதிர்த்துருவோன்னு நினச்சிருக்கலாம். அசிங்கப்பட்டதால் எதிர்த்துருக்கலாம். அந்த தர்ம யுத்தம் ப்ராப்பராக செய்யாமல் விட்டாங்களா சார்? சார் அதான் சார், நடிப்பு நிற்குமா? எவ்வளோ நாள் நிற்கும்? இப்போ ஃபோட்டோ ஷூட்டு தான் நிற்குமா? அது எவ்வளோ நாள் நிற்கும்? 10 நாள், 1 மாதம், அந்த 6 மாதம். தர்ம யுத்தம்ன்றது ஒழுங்காக அவங்க பண்ணல. அந்த பீரியடில் அம்மாவுடைய ஜெயலலிதா அம்மாவுடைய அண்ணன் பொண்ணு இருக்குல்ல, அதுக்கு பயங்கரமான மாசு இருந்துச்சு. எப்படின்னா பாண்டிய இருக்கார்ல, அவர் ஒரு இன்டர்வியூவில் வந்து நேருக்கு கண்டப்ப அதோட நாலேஜ் பற்றிலாம் நானும் அவங்க அந்த மாதிரி கூட இருந்தேன். ஏடிஎம்கே யாருமே பிடிக்கல எனக்கு. நான் இப்போ மாவட்ட துணை செயலாளராக இருந்தேன். அப்போ நான் என்ன பண்ணேன், சரி ஒரு படித்தவங்க இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும், அந்த அம்மாவோட ரிலேஷனு மக்கள் விரும்புகிறாங்க அப்படின்னு நான் தான் அந்த எம்ஜிஆர் அம்மா தீபா பரவலாம் ரெஜிஸ்டர் பண்ணலாம் கொடுத்தேன். ஸோ ஆனால் டெய்லி 2000 பேர் வருவாங்க சார், 10 பைசா கொடுக்காம சாப்பாடு கட்டு வருவாங்க. ஆனால் அந்த அம்மா எப்படின்னா தொண்டனுக்கு பயன் இல்லை, மக்களுக்கு பயன் இல்லாமல். இப்போ நான் வெளியே வந்துட்டோம். யாருக்கு பயன் இல்லாமல் எதுக்கு? நம்ம பப்ளிக் சர்வீஸ்க்கு வந்து அரசியல், எனக்குலாம் எங்கள் அப்பா கற்றுக் கொடுத்தது அரசியல்லாம் பொது சேவை. இன்றைக்கி வரல அதான் பண்ணிகிட்டு இருக்கிறோம். எந்த கட்சியில் இருந்தாலும் சரி, பொது சேவை தான் அரசியல், அது பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கு லாய்க்கே இல்லாதவங்க வெளியே வந்துட்டோம். ஸோ அந்த அம்மா கூட இவர் ஏதோ ஓபி என்ன பண்ணுறாரு, அந்த அம்மாவுக்கு சம் கமிட்மெண்ட் கொடுத்து வர வச்சு ஜெயலலிதா அம்மா சமாதியில் வச்சு பேசி பண்ணால் அதுவும் நடக்கலை. அந்த மாதம் திருப்பலாம் நினச்சா அதுவும் திருப்ப முடியல அவரால். ஸோ அதன் பிறகு இந்த கூவத்தூரில் நடந்தது சார். கூவத்தூரில் சார் எல்லாருக்கும் தெரியும். ஆக்சுவலாக அன்றைக்கி வந்து இவங்களோட கேண்டிடேட் யாருன்னு கேட்டால் கரண்ட் ரெவன்யூ மினிஸ்டர் தான், செங்கோட்டையன் அவர் தான் சேம் கேண்டிடேட், சீனியர் அவர் தான் இவங்கள விட. அன்றைக்கி அந்த பிட்டை கம்ப்ளைண்ட் பண்ண முடியல. ஒரு எம்எல்ஏக்கு இவ்வளோன்னு கொடுக்கணும், அது அவங்களால பண்ண முடியல. அன்னைக்கு இந்த அம்மா வந்து அதெல்லாம் கமிட் பண்ணாமல் இவங்களே பண்ணியிருந்தாங்கன்னா வெளியே வரும்போது இவங்களே அதே மாதிரி இருந்திருப்பாங்க. உண்மையா இல்லையா? அந்த பிட்டை வந்து இவங்ககிட்ட காசு இல்லாமல் இல்லை, அவங்க ஏன்னா எம்எல்ஏஸ் எதிர்பார்த்து கொடுத்துருக்கணும். கொடுத்துட்டு நல்லா இல்லை நீ சிஎம்மாக போட்டு நீங்கள் வச்சுக்கோங்க, கவர்மெண்ட் போயிருக்குமா? இதே இந்த மாதிரி 4 வருஷம் உள்ளே போயிட்டு வந்தாங்க, வெளியே வரும்போது அவங்களுக்கு அதே மரியாதை இருந்திருக்குமா? இருந்திருக்காது. பிட்டு தான் தோத்துச்சு. எப்பவுமே இப்போ நம்பிக்கை வேறு, வியாபாரம் வேறு. வியாபாரத்துக்கு போனால் இப்படி தான். ஸோ அந்த இடத்துல இவங்களால தான் பணம் கொடுக்க முடியும் தெரிஞ்ச உடனே இபிஎஸ் அவங்கள சிஎம் ஆகிட்டாங்க. இன்னும் அதெல்லாம் இல்லாமல் இபிஎஸ் வந்து அந்த அவங்க இதில் ஒரு அந்த 2013 to 2016 பார்த்தீங்கன்னா நல்ல ரிலேஷன்ஷிப்பில் இருந்தார், ஃபினான்ஷியல் ரிலேஷன்ஷிப்பில் இருந்தார். அது ஒரு காரணம். ஓகே, அவர் தான் வந்து இந்த பார்ட்டியோட ஃபண்ட்ஸ்லாம் ஹேண்டில் பண்ணாங்க அப்படின்ற ஒரு விஷயம் சொல்றாங்க. அதான் சொல்லிட்டேன்ல நான். இல்லை சோஷியல் மீடியாஸில் பார்த்தேன். அதான் சார், அதான் சொல்லிட்டேன்ல. அதனால அந்த ரிலேஷன்ஷிப் நல்லா இருந்துச்சு.
அதே மாதிரி ரிலேஷன்ஷிப் இருந்தால் அந்த கமிட்மெண்ட் அப்படியே கம்ப்ளீட் பண்ணார் அவர். ஓகே, மீண்டும் நம்ம வரப்ப ஓபிஎஸ் அவர்கள் மாதிரி விட்டு கொடுத்துருவாங்கன்னு நினைச்சாங்க சசிகலா அவங்க. அப்படி நினைச்சாங்க, எதிர்பார்த்தாங்க. ஓபிஎஸ் விட்டு கொடுக்கலையே, வேணாம் இப்ப தானே அம்மா விட்டு அவர்கள் வந்து சிஎம் அம்மா கிட்ட விட்டாங்க. இங்க விட முடியாது, இங்க லீடர் இல்லையே. லீடரா ஏத்துக்கல இவங்கள. இல்ல இப்ப அம்மா இவங்க வந்து சூப்பர்வைசரா ஏத்துக்கிட்டாங்க, லீடரா ஏத்துக்கல. அம்மா அவங்க கிட்ட ஓபிஎஸ் அவங்க அந்த சிஎம் பதவியை கொடுத்த மாதிரி இபிஎஸ் வந்து சசிகலா அவங்க கிட்ட கொடுப்பாங்க அப்படின்னு எதிர்பார்த்தாங்களா? வாய்ப்பு இல்லை சார். ஏன்னா அப்படி எதிர்பார்த்தவங்களா இருந்தா உள்ள இருக்காங்க. இதே நீங்க ஜெயலலிதா அம்மா உள்ள இருந்தப்ப 2015 நான் போறேன். நான் ஒரு முக்கியமான ஒரு அதிகாரியோட போறேன். சனிக்கிழமை பண்றாங்க, திங்கக்கிழமை பாரோம். நானும் ஒரு முக்கியமான அதிகாரி. அவர் இப்போ எம்எல்ஏ ஆகிட்டு ஆனஸ்ட். அவர் அம்மாவோட ரொம்ப விசுவாசி. நாங்கள் 4 பேர் தான் போகிறோம். போனப்போ எல்லாம் வந்து 25 மந்திரியும் 30 மந்திரியும் 2 நாளாக அங்கேயே கிடந்தாங்க. எங்க பரம்பரா அக்ரகாரம் வாசல்லையே. ஸோ அது மாதிரி இவங்க இருந்தாங்களே. இப்போ 4 இவர் இந்த அம்மா போனப்போ இருந்தாங்களா? அது மாதிரி இல்லையே. ஸோ அந்த அம்மா வேற, இவங்க வேற. அது அந்த இது வேலை தெரியுதுல்ல உங்களுக்கு. ஜெயலலிதா அம்மா உள்ள இருந்தப்ப மந்திரி சபையே பரம்பரா வெளியே நடந்துச்சு. இவங்க போனப்போ கண்டுக்கவே இல்லையா? இல்லை, எப்பயா ஒன்ஸ் இன் மந்த், ஒன்ஸ் இன் 6 மந்த்தாக எட்டி பார்த்துருந்துருக்கலாம். ஆஸ் ஒரு காட் ஃபாதர் அவங்களுக்கு கொண்டு வந்தவங்க. அது கூட இல்லையே. ஏன்னா அது கமிட்மெண்ட்ல வந்தாலும் அவங்க பண்ணல. இன்னொன்று மக்களுக்கும் இவர் ஸ்ட்ராட்டஜியே போயிட்டார். இவர் வந்து பயங்கரமான செல்ஃபிஷ். அவர் வெற்றி பண்ண யாரை வேணா முடிச்சுக்கிட்டுருவார். அதனால மக்களுக்கும் பிடிக்கல. சிஎம் ஆயிட்டோம், கண்ட்ரோல் வந்துச்சு, பார்ட்டியும் கண்ட்ரோல் வந்துச்சு. எதுக்கு அங்கே போய் பார்த்தா திருப்பி மக்கள்கிட்ட கெட்ட பேர் வரும்ல. சசிகலா அவர்கள் என்ன எதிர்பார்த்தாங்க சார் இபிஎஸ் கிட்ட? நம்ம மீண்டும் வரப்ப சிஎம் போஸ்ட் தருவாங்கன்னு எதிர்பார்த்தாங்களா? பொதுச் செயலாளர் அன்னைக்கு அந்த இடத்துல விடாம விட்டு போனாங்க, அவ்வளவுதான். எதிர்பார்ப்புல இது முடிச்சிரு சார். பொதுச் செயலாளர் பதவி நம்ம இருப்போம், சிஎம் அவர் இருந்துட்டு போறாரு, அந்த மாதிரி ஏதாவது எதிர்பார்த்தாங்களா? 4 வருஷம் உள்ள போயிட்டாங்களா, என்ன பண்ணுவீங்க? ஆனா வந்த உடனே ஒரு கர்ட்டசிக்காவது எடப்பாடியார் வந்து அந்த மாதிரி வீட்டில் போய் பார்த்துட்டு என்ன பண்ணும் உங்களுக்கு, என்னால் நான் வந்து சிஎம்மா வந்தெல்லாம் பார்க்க முடியாது, பார்த்தா மக்கள் தப்பாக எடுத்துப்பாங்க, அதனால் உங்களுக்கு நீங்கள் தான் எனக்கு இது வர காரணமானவங்க, என்ன பண்ணணும் சொல்லுங்க சொல்லிட்டு அவங்களுக்கு நெகோஷியேட் பண்ணி பேசியிருந்தாங்கன்னா அவர் மேலே இவ்வளோ பெரிய பழி வந்திருக்காது. அது பண்ணல. அவர் யார் அவங்கன்னு கேட்டார். இதெல்லாம் தப்பு இல்லைங்க, உலகமே பார்த்துச்சு. உலகத்தில் எல்லா சோஷியல் மீடியாவும் பார்த்தாங்க காலில் விழுறதெல்லாம். ஆமாம், அப்படி இருக்கும்போது அவர் யார் அவங்கன்னு கேட்டால் இது பழின்னு இது மாதிரி படி எதுவுமே இல்லையே. அதன் பிறகு எதனால சார் அப்போ கட்சியில் சேர்க்க விட்டாங்க? ஏன்னா பெருசாக இதை எதிர்பார்க்க. அதான் சார், அவங்க யாருன்னு கேட்டவர் எப்படி கட்சியில் சேர்ப்பார் அவர்? இன்னொன்று, இவங்க எல்லாருமே அவங்ககிட்ட எப்படி இருந்தாங்க டில் 2016 எப்படி இருந்தாங்க? அவங்கள கூட வச்சுட்டு அவங்ககிட்ட போய் அதிகாரம் பண்ண முடியுமா? யாரு சின்ன சசிகலா அம்மையாக இருந்தாலும் சரி, திரு இருந்தாலும் சரி, அவங்ககிட்ட இவங்க எப்படி இருந்தாங்க? புரியுது. நீங்கள் சொல்ல முடியாது, சொல்ல வேணாம். அப்படி இருந்தவங்க இவர் சிஎம்மா இருந்துட்டு இவங்களை கட்சியில் சேர்த்துறாங்க வச்சுக்கோங்க. இவங்களால எடப்பாடியால் கண்ட்ரோல் பண்ண முடியுமா? அவங்கள முடியுமா? முடியாது. அதன் பிறகு இப்போ டிடிவி தினகரன் அவங்க எதனால சார் ரெபல் பண்ணாங்க இந்த 2017-18 டயத்தில்? இந்த எம்எல்ஏக்கெல்லாம் வெளியே கூட்டிகிட்டு போனாங்க. அதாவது எம்எல்ஏ நிற்கிறாங்க, தொப்பி சின்னத்தில் நிற்கிறாரு, எலெக்ஷன் பேண்ட் ஆகுது. விஜயபாஸ்கர் வீட்டில் பணத்தை ஐடி ரைடு வந்து பணம் கணக்கெல்லாம் கொடுத்து இவ்வளோ 80 கோடி நம்ம கணக்கு கொடுத்துருந்தாங்க. பிடிச்ச உடனே எலெக்ஷன் பேண்ட் ஆயிடுச்சு. பேண்ட் ஆனோடனே அதுக்கப்புறம் அவர் அரெஸ்ட் ஆகுறாரு. ரெட்டையிலையை மீட்கிறதுக்கு போய் அங்கே அரெஸ்ட் ஆகுறாரு. டெல்லியில் போய் அரெஸ்ட் ஆகுறாருல, என்கொயரி பண்ணி வர வச்சு அரெஸ்ட் ஆகுறாரு. வந்ததுக்கப்புறம் இவங்க வந்து அவரை மதிக்கல, துணை பொதுச்செயலாளர் தூக்கிடுறாங்க அவரை. அவரு நிர்வாகம் அப்போ வந்து பொதுச்செயலாளர் எதுவுமே இல்லை, துணை பொதுச்செயலாளர். அம்மாவுக்கு அப்புறம் துணை பொதுச்செயலாளர் தான் இருக்காங்க, யாரும் இல்லை. இவர் தான் பவர்ஃபுல்லாக இருக்காரு, இவர் தான் ஹேண்டில் பண்ணார் மொத்த பார்ட்டியும். அதனால அவர் நின்றாரு. எடப்பாடி சிஎம்ஏ ஒர்க் பண்ணார், தொப்பி சின்னத்துக்காங்க. தெரியுமா, கேள்விப்பட்டீங்களா? தொப்பி சின்னத்துக்கு ஒர்க் பண்ணார். ஆமாம், இபிஎஸ் அவர்களும் டிடிவி தினகரன் அவங்களுக்கு வேலை செஞ்சாங்க. ஆமாம் வேலை செஞ்சாங்க. நான் வந்து தீபா அம்மையாருக்காக அன்னைக்கு தீபா அம்மா அந்த அம்மாக்காக படகு சின்னத்தில் ஒர்க் பண்ணேன். ஏப்ரல் 10ஆம் தேதி நானும் ஒர்க் பண்ணேன். இது வந்து எந்த எலெக்ஷனில் சார்? ஆர்கே இடைத்தேர்தலில் ஃபர்ஸ்ட் பேன் பண்ணாங்களே, ஏப்ரல் 12-13 எலெக்ஷனு. 11 லாஸ்ட் டேட்டு. 10ஆம் தேதி நைட்டு நாங்கள் நேதாஜி நகர் 38வது வார்டில் ஓட்டு கேட்டுருக்குறோம். தீபா மேடம், நாங்கள் தீபாவளி எம்ஜிஆர் அம்மா தீபா பரவேன்னு. அப்போ அன்றைக்கி நைட் தான் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அதோட எலெக்ஷன் பேண்ட் ஆச்சு. ஸோ அன்றைக்கி நாங்களும் ஒர்க் பண்ணுறோம், படகு சின்னத்தில் நிற்கிறோம். பெரிய ஓட்டு வாங்கியிருப்போம் அன்றைக்கி. அதன் பிறகு தான் அடுத்து திரும்பி ஆர்கே நகர் திருப்பி எலெக்ஷன். அதுக்கப்புறம் தான் நவம்பரில் எலெக்ஷன் வருது. அப்போ தான் அந்த குக்கர் சின்னத்தில் நிற்கிறாங்க. ஆமாம், அப்பயும் நாங்கள் எம்ஜிஆர் அம்மா தீபா மேடம்கிட்ட வெளியே வந்துட்டு நான் தனியாக ஒரு கேண்டிடேட் செல்வநாயன் ஒரு அட்வொகேட் நிறுத்தினோம். ஓகே, அதிமுக தொண்டரையின் போட்டு எம்ஜிஆர் மக்கள் மன்றம் அமைப்பு ஆரம்பிச்சேன் நான். அது ஒரு கேண்டிடேட் நிறுத்தினோம், செல்வநாயகன் ஒருத்தர் நிறுத்தி தமிழ்நாடு வந்து அதே படகு சின்னத்தை வாங்கினோம். விஷால் தீபா 2 பேரோட மனு ரிஜெக்ட் ஆச்சு, எங்கள் அப்ஜெக்ஷன் ரிஜெக்ட் ஆச்சு. நாங்கள் அப்ஜெக்ஷன் பண்ணி ரிஜெக்ட் பண்ணோம், ரெண்டு அப்ளிகேஷனையும் ரிஜெக்ட் பண்ணி. அவங்க 2 பேர் படகு சின்னம் கேட்டாங்க, அதே படகு சின்னத்தை வாங்கி நிறுத்தினோம்.
அதே இப்போ ஃபர்ஸ்ட்டு ஆர்கே நகர் ஒரு எலெக்ஷன் வைக்கிறாங்க, அது தடையாகுது. அந்த எலெக்ஷனில் ஓபிஎஸ் அவர்கள், இபிஎஸ் அவர்கள், டிடிவி தினகரன் அவர்கள் எல்லாம் ஒன்றா எல்லாம் ஒன்றா இருக்காங்க. செய்கிறாங்க. ஆனால் அதுக்கு அடுத்து வரப்போகிற எலெக்ஷனுக்குள்ள என்ன சார் ஆச்சு இவங்க 3 பேத்துக்கும்? இல்லை உங்களுக்கு ஓபிஎஸ் நிக்கலி, ஓபிஎஸ் சொல்லி வந்துட்டார். இரட்டை மைக்கில் நின்றார். ஓகே. ஆனால் இப்போ இபிஎஸ் அவர்களும் டிடிவி தினகரனும் ஒன்றா இருந்தாங்க. ஆமாம், அவங்க ஒன்றா இருந்தாங்க. இவர் வெளியே போயிட்டார். இவர் தனியாக நின்றார். இவங்களோட பிரிவு எதனால்? இவர் மதுசூதனன், ஒரு குரூப் ஆஃப் பீப்புள்ஸ், மாஃபா பாண்டியராஜன், ஒரு 5-6 பேர் தனியாக வந்துருந்தாங்க. இப்போ திமுக எம்எல்ஏ இருக்காரு பேச் பாண்டிய பையன், மனோஜ் பாண்டிய, அவங்களாம் தனியாக இருந்த இவங்க கூட இருந்தாங்கல்ல. அதான் இப்போ இபிஎஸ் அவர்களுக்கும் டிடிவிக்கும் என்னாச்சு சார் இந்த ஒரு எலெக்ஷன் கேப்பில்? சார் அதாவது இவங்க, நான் தான் சொன்னேனே, தினகரன் கூட இருந்தால் தினகரன் கீழே தான் அவங்க வேலை செய்ய முடியும். உண்மையா இல்லையா? அதனால் இப்போ இபிஎஸ் எப்படி எடுத்து முதலமைச்சர் இப்போ கட்சியை தான் கையில் எடுக்க பார்ப்பாரு. நாட்டை கையில் எடுத்துட்டார், ஸ்டேட் கையில் எடுத்துட்டார். அடுத்து இவங்க கூட இருந்தால் எப்படி நடத்த முடியும் அவங்களால? அதான் உடைச்சாரு. அவர் கூட அவர் கொடுத்த எம்எல்ஏக்கள்லாம் அவர் கூட போனாங்க. 18 பேர் போனாங்க. போன உடனே நம்பிக்கை ஓட்டெடுப்பில் டைம் கொடுத்தாங்க. 18 பேர் தூக்கிட்டாங்க. இடைத்தேர்தல் வருது, 2019 எம்பி எலெக்ஷன் கூட இடைத்தேர்தல் வருது. இடைத்தேர்தலில் சேர்ந்துருந்தாங்க. நிற்கும் போது இவர் தேவையான 8 எம்எல்ஏ 9 எம்எல்ஏ ஜெயிச்சார். 18 அது ஒன்று ஜெயிச்சார். மீதி எல்லாம் எம்பி எல்லாம் தோத்துச்சு. ஓபி ஒண்டி ஜெயிச்சார். அங்கே ஓபி பையன் ஒண்டி எம்பி ஜெயிச்சார். எல்லாம் ஒன்றானதுக்கப்புறம் அதுக்கப்புறம் மெஜாரிட்டி ஆகிட்டாங்க. அது நடந்துச்சு. அந்த 18 பேர் நின்றாங்கல்ல, இவரை நம்பி எல்லாரும் தோத்துட்டாங்க. ஒருத்த கூட ஜெயிக்கல. அதாவது டிடிவி நம்பி போன எல்லாருமே இடைத்தேர்தலுக்கு ஜெயிக்கல, தோத்துட்டாங்க. அதில் நம்ம தம்பி ஒருத்தர் நல்ல திறமையானவர் இடைத்தேர்தல் ஜெயிச்சார். இந்த வாட்டி அவருக்கு வாய்ப்பு கொடுக்கல. எடப்பாடி கொடுத்துருந்தா நிச்சயமாக இந்த வாட்டி ஜெயிச்சிருப்பார் அவர். இந்த 18 பேர் 8 பேரில் ஒருத்தர். இப்போ நான் தான் பொதுச் செயலாளர் அப்படின்னு சொல்லிட்டு சசிகலா அவர்கள் போட்ட ஒரு கேஸ் இன்னும் பெண்டிங்கில் இருக்குது. அதோட பின்னணி என்ன சார்? சார் அதெல்லாம் முடியாது சார். பொதுக்குழு தான் சார் தீர்மானம். ஸோ இவங்க சிவில் கேஸ் எவ்வளோ வருஷம் நடக்கும்னு தெரியும். டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்லாம் போச்சுன்னா முடிவே இல்லை. எப்படி போனாலும் அந்த பொதுக்குழு தீர்மானம் தான் முடிவு பண்ணும். அதனால் அவங்களுக்கு நெகட்டிவ் தான் ஆகும். அவங்களுக்குலாம் அந்த கேஸ் சும்மா நடக்குமே தவிர அது ஒன்றும் இவங்களுக்கு பாதிப்பு இல்லை. கட்சிக்கோ கட்சியோட அமைப்புகளுக்கோ நிர்வாகத்துக்கோ பாதிப்பு இருக்காது. எலெக்ஷன் கமிஷன் நினச்சா ரெட்டையில முடக்கலாம். எப்போனா அந்த 32 பேர் 2/3 இவங்களுக்கு வந்திருந்தா அது ஒன்று நடந்திருக்கலாம். அதுக்கப்புறம் கட்சியை இவங்க கிளைம் பண்ணிருக்கலாம். இப்போ பொதுக்குழு தான் இப்போ பிரச்சனை. இவங்க இப்போ சேர்க்கலைன்னா அடுத்து 1500 பேர்ட்டு சேர்ந்துட்டாங்கன்னு சொல்கிறாங்க. இவங்க கிட்ட இவங்க தனியாக பொதுக்குழுவை நடத்தலாம். 3500 உறுப்பினர்கள் இருக்காங்க. 1200 பேர் சைன் வாங்கிட்டான்றாங்க. அந்த 1500 ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க. அதில் இவங்க வந்து இன்னைக்கும் தாயன்போடு அவங்க எல்லாரையும் சேர்த்துட்டு ஒரு கோஆர்டினேட் பண்ணிட்டாருன்னா இந்த கட்சிக்கு ஒரு மரியாதை. 25 பேரை வழி நடத்துறது யார் சார்? எல்லாமே லீடர்ஸ் தராங்க. சவுத் வெஸ்ட்னா வேலுமணி தங்கமணி, நார்த் தமிழ்நாடு இவர் சிவி சண்முகம், சென்னையில் அப்படி பெருத்த லீடர்ஸ் யாரும் இல்லை. ஜெயிச்ச இடம் இவங்க தானே, அந்த சைடு தானே. இப்போ திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்ட் அக்ரி அந்த பக்கம் இருக்காரு. சவுத்துலேயும் பெரிய லீடர்ஸ் அவங்ககிட்ட இல்லை. இந்த 2 தான், நார்த் தமிழ்நாடு அண்டு கொங்கு பெல்ட் தான். அது கொங்கு பெல்ட் அப்படியே இது வரலாம். அன்பழகன் இருக்கால, அவர் நல்ல ஒரு சீனியர் லீடர். அங்கே ஒரு 2-3-4 எம்எல்ஏ ஜெயிச்சாங்க. அது மாதிரி தான். ஸோ அதுக்கப்புறம் இபிஎஸ் அவர்கள் யாரும் ரெபல் பண்ணல. அந்த 18 எம்எல்ஏக்கள் டிஸ்மிஸ் ஆனதுக்கப்புறம் பெருசாக ரெபல் அப்படின்னு அவங்க அவுட் அவ்வளோ அமமுக ஆரம்பிச்சிட்டாங்கல்ல. ஸோ அந்த 2018க்கு அப்புறம் அவர் தனியாக சுயேட்சா ஜெயிச்சிட்டாரு. அந்த சின்ன பிரச்சனைலாம் வந்ததுன்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ ஓபிஎஸ் அவர்களும் இபிஎஸ் அவர்களும் எப்படி சேர்ந்தாங்க சார்? அதான் சார், இப்போ அதில் ஒரு பெரிய இதெல்லாம் நடந்துச்சு. தினகரனை ஒதுக்கிட்டாங்களா? ஆமாம். இவங்ககிட்ட இருந்தவங்க கட்சியை ஒருங்கிணைக்கிறோம், கேஸ்லாம் பெண்டிங் இருந்துச்சு. கேஸ் பெண்டிங் இருக்கும்போது ஏன் கேஸ் போடணும்? எல்லாம் போயிட்டாங்க. அடிமைகளாக நடத்தினவங்களாம் போயிட்டாங்க. இனிமேல் நம்ம ஃப்ரீயாக இருக்கலாம்னு வந்தாங்க. ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர் போட்டு நான் சிஎம் ஆனதுக்கு டெப்யூட்டி சிஎம் ஆகிட்டார். சிஎம் இதை கோஆர்டினேட் பண்ணிட்டார். அவர் போட்டு அவர் என்ன பண்ணுறாரு, என்ன மினிஸ்டர் வாங்குறாரு தெரியுங்களா? சிஎம்டி. ஸோ இலாக்காவெல்லாம் கேட்டு வாங்கிட்டார். ஆனால் அவங்களும் கோஆர்டினேட் ஆகிட்டாங்க, முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் இந்த எம்பி செலெக்ஷன்லாம் வருது பாருங்க. அப்போ இவர் ஒருங்கிணைப்பாளர் பார்ட்டியில் பவர் அதிகம்ல. அப்போ இவர் நினைக்கிற போடணும்னு நினைக்கிறாரு. அப்போ இவங்களுக்கு காணும் சிஎம்மாக இருக்கணுமோ, இவர் ஒன்றும் இல்லை, ஏன் நம்ம இவர்கிட்ட இந்த பதவியை கொடுத்துட்ருக்கணும், இதையும் பிடிக்கணும்னு நினச்சாரு. நான் தான் ஒரே பதவி, ஒற்றை பதவின்னு சொன்னாங்க. ஒற்றை பதவி வரும்போது இவர் அனுப்புகிறாங்க, இவர் வெளியே போகிறார். ஒருத்தர் ஒரு பார்ட்டிக்கு தலைமை ஒற்றை தலைமை இருந்தால் தான் எப்பவுமே ஒரு டெசிஷன் எடுத்தால் பக்கவாக எடுக்க முடியும். 3 பேர் 2 பேர் 3 பேர்லாம் எடுத்தால் தெளிவாக எடுக்க முடியாது. இப்போ கம்யூனிஸ்ட்காரங்களாம் பார்த்தீங்கன்னா பொலிட் பீரியடுவாங்க. அதான் அழகாக இந்தியாவில் இல்லாமல் போயிடுச்சு பாருங்க கம்யூனிஸ்ட். டைம் இருக்குது அதுக்கு. ஒரு கீழே தமிழ்நாடு பாலிடிக்ஸை பொறுத்தளவு ஒற்றை தலைமை தான் எனக்கு தெரிஞ்சு. அதர் ஸ்டேட் எப்படி ஆல்ரெடி அப்படின்னு தெரியாது. தமிழ்நாடை பொறுத்தளவு ஒற்றை தலைமை இருந்தால் அந்த மக்கள்கிட்ட ஈஸியாக ரீச் பண்ண முடியும் ஒரு இஷ்யூஸையும். இப்போ முதலமைச்சர் இருக்காரு, அவர் பேர் இல்லாமல் இன்னொருத்தர் சேர்த்தான்னு கட்சி வளர்க்க முடியுமா?
ஸோ அது மாதிரி காலங்காலமாக வந்துட்டாங்க. அண்ணா, அதுக்கப்புறம் கலைஞர், எம்ஜிஆர் பவர்ஃபுல்லாக இருந்தார், எம்ஜிஆர் வெளியே வந்துட்டார், எம்ஜிஆருக்கு அப்புறம் ஜெயலலிதா அம்மா. ஸோ ஒற்றை தலைமை தான் தமிழ்நாடை பொறுத்தவரை அப்படி ஒரு ட்ரெண்ட் கொண்டு வந்துட்டாங்க. இப்போ உங்களுக்கு 67க்கு முன்னாடி பக்தவச்சலம், காமராஜர் அப்படி இருந்தார். பட் இருந்தால் அவங்க ஆல் இண்டியா பார்ட்டியில் அவங்கள வந்து அவங்க தான் கண்ட்ரோல் பண்ண, அதில் தான் காமராஜரே வெளியே வந்தார். ஸோ தமிழ்நாடை பொறுத்த ஒற்றை தலைமை விட்டிங்கன்னா பார்ட்டியோட ஸ்ட்ரென்த் போயிடும். எல்லாரும் தடி எடுத்தாலும் தண்டக்காரவோட கட்சி நடத்த முடியாது, ஆட்சியும் சிறப்பாக இருக்காது, வெற்றியும் பெற முடியாது. எடுத்துக்காட்டு தான். அதனால தான் அவர் ஒற்றை தலைமை கேட்டார். அவர் பண்ணு அது அந்த விஷயத்துல கரெக்ட் தான். எடப்பாடி அந்த விஷயத்தில் ஒற்றை தலைமை எடுத்து அப்போ தான் உங்களுக்கு டெசிஷன் எடுக்க முடியும்.